வணக்கம் அன்புக்குரிய நேர்களே. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்குது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். திடீர்னு செங்கோட்டையன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி, எப்படி இது நடந்தது? இல்லை, திடீர்னு அப்படி கிடையாது. பொதுவாக கட்சியினுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இருக்கக்கூடிய நேரம் இது. பொதுவாக அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்டவர். 2017 காலகட்டத்திலிருந்து அவர் விளையாட்டுத்துறை கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது அவரோட மிகப்பெரிய அளவில் பழகிவேன் நான் ஆக்சுவலாக. அப்போலேருந்து உங்களுக்கு அவர்? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நான் அரசியலை நோக்கி வரும்பொழுது எப்போல்லாம் எனக்கு தேவையோ அப்போ அவர்கிட்ட நிறைய ஆலோசனைகளை நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. அதில் இப்போ ரீசெண்டாக அதிமுகலேருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு, அதுவும் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் சந்தித்தேன் தனிப்பட்ட முறையில். அப்போ ரொம்ப ரொம்ப சோர்ந்திருந்தார். அதாவது 55 வருஷமாக இருந்த ஒரு கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்தே எடுத்துட்டாங்களே, நான் நல்லது தான் செய்ய நினச்சேன். முக்கியமாக கட்சியை ஒருங்கிணைக்குன்னு நினச்சேன். நான் தலைமைக்கு எதிராக நான் எப்பயுமே குரல் கொடுத்ததில்லை அப்படிங்கிறது அவருடைய வழிகள் அது ஆக்சுவலாக. ஸோ நான் அதுக்குள்ளே போக விரும்பல, அது இன்னொரு கட்சி சார்ந்த ஒரு விஷயம். அப்போ நான் அண்ணன்கிட்ட உரிமையாக கேட்டேன், நீங்கள் 72 எப்படி ஒரு கட்சியை புரட்சித் தலைவர் உருவாக்குனாரோ அதே மாதிரி இப்போ வரலாற்றில் புதுசாக நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் இந்த 2 வருஷத்தில் மிகப்பெரிய ஆதரவை மக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ என்கிட்ட பதிவு பண்ணும்போது புரட்சி தலைவருக்கு அப்புறம் இப்படி ஒரு எழுச்சியை நான் இப்போ தான் பார்க்குறேன். இது எல்லாரும் சொல்கிறாங்க இது வெறும் இளைஞருங்கிறாங்க. இல்லை பெண்கள் இருக்காங்க. புரட்சி தலைவருக்கும் பெண்கள் தான் முதல்ல அதிகமான வாக்கை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள் இருந்தாங்க. நான்லாம் எனக்கு வயசு அப்போ 22 வயசு தான். இப்போ நீங்கள் ஜென்சிங்கிறீங்க. அப்போல்லாம் என்னுடைய வயசும் 22 23 வயசு தான். 26 வயசுலேயே நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். அப்போ இந்த மக்களுடைய ஆதரவு ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுன்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பொழுது அப்போ நான் என்னுடைய தலைவர்கிட்ட நான் பதிவு பண்ணேன். நமக்கு 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80% ஆதரவு நம்மக்கிட்ட இருக்குது. 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு பொதுவாக திமுக ஒரு கட்டமைச்சிட்டே இருக்காங்க, எங்களுக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு. அப்போ நான் தலைவர்கிட்ட சொன்னேன், அண்ணன் கிட்ட பேசலாமான்னு தலைவர்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தலைவர் உடனே விஜய் சார் தலைவர் உடனே இல்லை, ஒரு நல்ல நேர்மையான ஒரு பொலிட்டிஷியன், ஒரு நல்ல தலைவர், நீங்கள் இமீடியட்டாக பேசுங்கன்னு சொன்னோன்னே அப்புறம் தலைவர் பார்த்தாரு. ரொம்ப முழு மனதோட தலைவர்கிட்ட புரட்சி தலைவர்கிட்ட நான் எப்படி 22 வயசில் நான் ஒரு கட்சிக்காகவும் ஒரு குறிக்கோளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை செஞ்சோம், அதே மாதிரி நம்ம ஒருங்கிணைந்து வேலை செய்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னார். அதோடைய ரிசல்ட் தான் அவர் அதிமுகவில் ஒருங்கிணைக்கணுங்கிற விஷயங்கள்லாம் பேசி அங்கேருந்து நீக்கப்பட்ட பிறகு உங்ககிட்ட பேசுகிறாரு. நீக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கும் போதே இந்த பேச்சு இல்லை 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 அந்த மாதிரி அவர் பேசவே இல்லை. அஜெண்டா இந்த திமுக மாதிரி எப்படி ஆள் பிடிச்சிட்டு போகலாம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுதுல என்ன ஒரு தியரின்னா அவரை உங்ககிட்ட கொண்டு சேர்த்து விட்டதே பிஜேபி தான். அதாவது திமுக எப்பயுமே ஒரு நியூஸ் வச்சுக்கும், தன்னை எதிர்க்கிறவங்க யாரெல்லாம் ஒருத்தங்க எதிர்க்க வந்துட்டாங்க, அதை வேற யார் இருக்கா? திமுக தான் இதை பரப்புரை பண்ணணும். வேற அவரோட நடவடிக்கைகளோட ஆர்டர் பாருங்களேன். அவர் முதல்ல கட்சிக்குள்ள அதிமுகவில் ஒரு பிரச்சனை பண்றாரு, ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாரு. 10 நாள் 15 நாள்லாம் ப்ரெஸ் மீட்டில் பேசப்படுது. அவரை பொறுப்புலேருந்து எடுக்கிறாங்க. நேராக டெல்லிக்கு போகிறாரு. நான் புனித பயணம் போகிறேன்னு சொல்லி டெல்லிக்கு போகிறாரு. நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு, அப்புறம் வராரு. ஸோ இது ஒரு பிஜேபி கனெக்டில் ஓடிட்டே இருக்கும்போது அங்கேருந்து நீக்கப்பட்டு அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி அவர்களை பார்த்து அங்கேருந்து இப்படி டிவிக்கே வரும்போது இது ஏதோ ஒரு பிளான்டாக செய்கிறாங்க அப்படின்ற. அதாவது டிவிகேக்கு யாராச்சும் அனுப்பிச்சு ஒன்றுங்கிற ஒரு அரசியல் ஒரு சிரிப்பாக இருக்குது. ஸோ நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நான் நீங்கள் 25 வயதில் எம்ஜிஆர் புரட்சித்தலைவரோட சேர்ந்தீங்க, 75 வயசில் இன்னொரு புதிய
ஒரு புரட்சி தலைவரோட நீங்கள் சேர்றீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரே குறிக்கோளோட பயணிப்போங்கிறது தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே ஒரு இன்டர்ன் அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இயற்கையாகவே சேர்ந்த ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக அவருடைய அனுபவம் இன்னும் பல விஷயங்களை உருவாக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போ தாவேக்கோட நிலைப்பாடு அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அதாவது மீடியாவும் சரி, இப்போ இருக்கக்கூடிய திமுக சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நெரேட்டிவ் செட் பண்ணுதுன்னா, தாவேகா டிவிகே ஏன் வந்து அதிமுக எதிர்க்க மாட்டேங்குது, ஏன் வந்து பிஜேபி எதிர்க்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுல உங்களுடைய கொஸ்டின்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு விடயம். எங்களுடைய பதில் அதுக்காக கேட்கல, நான் முடிச்சிடறேன். எங்களுடைய பதில் என்னன்னா, 21 இந்த அரசு வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓட்டு போட்டோம், மெஜாரிட்டி கவர்மெண்ட் வந்துச்சு. அப்படின்னா அதிமுக 21 ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சது தான். ஊழல் குற்றச்சாட்டு இருக்கலாம், நிர்வாக சீர்கேடு இருக்கலாம், நம்மளுடைய மாநில சுய உரிமைகளுக்கு எதிரான கொள்கையை உருவாக்குனதா இருக்கலாம், ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் நமக்கு எதிராக இருக்கும்போது குரல் கொடுக்காத விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம குரல் கொடுத்தோம், ஒரு எதிர்கட்சியாக இருந்து குரல் கொடுத்துருக்கோம். அதனால தான் இன்றைக்கி அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப வேகமாக இல்லாததும் அணித்தரமான கேள்விகள் இல்லாதனால தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி உருவாகி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோட 28%, இன்னைக்கு இருக்க லேட்டஸ்ட் 28% நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 26ல் நம்மளுடைய தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் மட்டும்தான் எங்கள் ஃபைட்டு. அதிமுகவுடைய தவறுனால 21ல் அவங்க தண்டிக்கப்பட்டு முடிச்சிட்டாங்க. இல்ல அதிமுக ஊழல் கட்சியே இல்லையா? அதுதான் சொல்றேன். ஊழல் 21ல் ஊழல் குற்றச்சாட்டுகளும் எல்லா கொள்கைகளையும் மாநில சுயாட்சியோடைய கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்தனால தான் நம்மளே அப்போ அந்த ஊழல் கட்சியில 50 ஆண்டுகளா பயணித்து அந்த நீங்க சொன்ன ஊழல் ஆட்சி இல்ல மாநில உரிமைகளை விட்டு கொடுத்த ஆட்சியில பங்கு வகித்த திரு செங்கோட்டையன் எப்படி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு இங்க வர? ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்றேன். அதான் சொல்றேன், ஒரு கட்சி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு வேல்யூன்னு இருக்கும், ஒரு அனுபவம் இருக்கும். திரு செங்கோட்டையன் மீது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், இல்லை அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளாகட்டும், அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு, இல்லை என்ன மாதிரி குற்றச்சாட்டுகள் அவர் மேலே தொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், புரட்சி தலைவர் அவர்கிட்ட நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருந்து வெற்றி பெறுவது மட்டும் இல்லை, 2 விஷயம் வாழ்க்கையில் முக்கியமாக முடிவெடுத்தார். ஒன்று 72ல் புரட்சி தலைவர் சேர்ந்தது, இன்னொன்று புதிய தலைமை 1989ல் எந்த புதிய தலைமை வரும்பொழுது புரட்சி தலைவி அம்மாவோட அவங்க இருந்தாங்க ஆக்சுவலா. ஆனால் கட்சிக்கு ஒரு நிமிஷம், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஊழல் செஞ்சிருக்காங்களே. அதாவது பொதுவாக ஒரு பண்பாடு இருக்கு, இறந்து போனவர்களை பற்றி விமர்சிக்கிறது என்னுடைய பண்பாடு கிடையாது. அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் இல்லை, நான் பேசுறேன். அப்போ 2Gல வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, ஆனால் மக்கள் என்ன நம்புறாங்க? 2G நடக்கலன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கலைஞர் ஒரு நிமிஷம் இல்லை, அதாவது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டு மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு. மக்கள் செல்வாக்கு அம்மா மேல இன்னைக்கு என்ன, தமிழ்நாடு முழுவதும் அம்மா மேல என்ன மரியாதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாடுகளில் அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலைகளில் எதிரிகள் உருவாகியிருப்பாங்க, எதிரிகளால் பல்வேறு சூழ்ச்சிகள் உருவாகியிருக்கும். அது மாதிரி கலைஞர் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லலாம். இன்னைக்கு நீங்க சர்க்காரிய கமிஷன் பத்தி பேசலாம், எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இல்ல நான் தான் சொல்றேன், திமுகல இருந்து இல்ல நான் அந்த கேள்விக்கு ஒரு துரைமுருகன் வந்து டிவிகேல சேர்ந்திருந்தாரு வெச்சுக்கோங்களேன், நான் இதே கேள்வி தான் கேட்டேன். இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணி அதே தான் அதிமுகவுக்கும் கேள்வி. இல்ல அதுதான் நான் சொல்றேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ அப்ப குற்றச்சாட்டுகள் எல்லார் மேலயும் இருக்கு. நான் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்குள்ள போகாம ஒரு புதிய அரசியலை உருவாக்கக்கூடிய இடத்துல நாங்க வந்திருக்கோம். ஏன்னா நாங்க புதிய கட்சி, நாங்க வந்து இது வரைக்கும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ நாங்க இருந்ததில்லை. செங்கோட்டையன் அண்ணன்கிற ஒரு தனிநபர், அவருடைய அனுபவம், அவருடைய நிர்வாக திறமையில் அவர் மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகள் இல்லை. அவருடைய பங்கு, அவருடைய அனுபவம் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க ஒரு அனுபவமான அரசியல் நமக்கு தேவைன்னு தலைவர் முடிவு பண்ணாரு. அதனால அவர் இணைந்திருக்கார். இன்றையிலிருந்து அவருடைய பயணம் கட்சியோட கொள்கைக்கும் தலைவருடைய பயணத்திலையும் முக்கிய பங்கு வைக்கும்னு நினைக்கிறோம். அதனால வந்து அவருடைய சேர்க்கைங்கிறது வந்து பழைய காலத்துல என்ன நடந்துச்சுங்கிறதுக்குள்ள நாங்க போக விரும்பல. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகனால மக்களுடைய பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழல்கள், கண்ணுமணி நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிர்வாக சீர்கேடுகள், ஒரு புதிய மாற்றம், புதிய நிர்வாகம். இன்னைக்கு லேட்டஸ்டா நாங்க வந்து சர்வே ரிப்போர்ட் இருக்கும்போது 82% ஒரு புதிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க.
இன்னும் யார் யாரெல்லாம் நல்ல அனுபவசாலிகள், யார் யாரெல்லாம் வந்து தேர்தலில் முக்கியமா தேர்தலில் திமுகவுடைய சூழ்ச்சிகளை யார் யாரெல்லாம் எதிர்கொண்டாங்களோ அவங்கெல்லாம் சேர வேண்டிய காலகட்டம். ஏன்னா தமிழ்நாடு ஒரு புதிய அரசை உருவாக்க காலகட்டத்தில் இருக்கு. அதிமுக இன்னும் பல பேர் வர போறாங்க. இல்ல அதிமுகன்னு நம்ம ஏன் சொல்ல வரல, அதிமுக இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், திமுக இருந்து இருக்கலாம். ஏன்னா எங்க மக்கள் சக்தி இருக்கோ கண்டிப்பா வரும். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான் சொல்றேன், இன்னும் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இன்றைக்கு இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் தாவே கட்சியில் சேருவாங்க. What are you saying? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. நீங்க இது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டும் இல்ல, திமுக சிட்டிங் அமைச்சர்கள் இருக்கிற 2 அமைச்சர்களே சேருவாங்க. இது பிப்ரவரி மாசம் நடக்கும். இப்ப நீங்க திமுக அமைச்சர்கள்லாம் இப்ப பிரச்சனை ஏற்படுத்தி விட்டீங்க. அதுதான் நான் யார் வருதுன்னு இப்ப பார்க்க போறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மக்கள் செல்வாக்கு எங்க இருக்கோ அந்த செல்வாக்கோட தலைவர் எங்க இருக்காங்களோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருக்கு வயசு 75 வயசாக போகுது, எதிர்கட்சி தலைவருக்கு 75 வயசாக போகுது. அதனாலதான் திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமையை வந்து தன்னுடைய மகனை உருவாக்குறதுக்காக எங்க பார்த்தாலும் அவருடைய மகனை கொண்டு வரும் பொழுது திமுகக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கு. இப்ப எல்லாரும் வந்து சும்மா வந்து தாவேக்குள்ள இவருக்கு எங்களுக்கு போட்டியா அவருக்கு போட்டியான்னு வந்து போலி பிரச்சாரம் இருக்காங்க. திமுகக்குள்ளேயே அதெல்லாம் வந்து திமுகக்குள்ள கட்டாயம். நாங்க புது கட்சி, நாங்க வந்து எங்களுக்கு ஒரே போக்கஸ் தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வரணும். நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க சொல்ற மாதிரி இந்த சண்டை அந்த சண்டை இருக்கல. எங்களுக்கு ஆட்சிக்கு வரணும், மக்களுக்கு ஒரு விஷயத்தை உருவாக்கணும். புதுசா வந்துட்டோம். எங்களுக்குள்ள எந்த குழப்பம் கிடையாது. குழப்பம் எங்க இருக்குன்னா திமுக தான் மிகப்பெரிய குழப்பமே. ஒண்ணு கூட்டணி குழப்பம், இன்னொன்னு திமுக குழப்பம். திமுக குழப்பம் என்ன? உதயநிதி திமுக, அதுல யாரு? செந்தில் பாலாஜி தான் ஃப்ரண்ட் நிப்பாரு தளபதி, மகேஷ் பொய்யாமொழி தளபதி. திமுக உண்மையா விசுவாசமா ஒர்க் பண்ணவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஐ பெரியசாமி தூக்கி போட்டாங்க, கே ராமச்சந்திரன் சார் தூக்கி போட்டாங்க. யார் அதிகமா ஊழல் பண்றாங்களோ அவங்களுக்கு 2 பெரிய டிபார்ட்மெண்ட் கொடுத்து கலெக்ஷனை எடுக்கிறது. ஸோ அப்போ வந்து கட்சிக்குள்ள பல்வேறு முரண்பாடுகள் அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. இதை மறைக்கிறதுக்கு ஆப்போசிட் கட்சியை வந்து ஒரு பொய் பிரச்சாரம் மூலியமா இவங்களுக்கு அவங்க பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக இவ்வளவு கடுமையா விமர்சிச்சு எதிர்த்து விமர்சனம் இல்லை, உண்மை உங்களோட விமர்சனம். பட் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, நீங்க திமுகவை கடுமையாக எதிர்க்க அதிமுக ஓட்டை தான் பிரிக்க போறீங்க, எண்ட் ஆஃப் த டே திமுகவுடைய வெற்றிக்கு தான் வழிவகுக்க போறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். இல்லை அப்படி கிடையாது. நீங்க திருப்பி சொல்ற வரலாறு எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதே தான் இன்னைக்கு சொன்னாங்க. எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்து திமுக எதுக்கு இருக்க காங்கிரஸ் ஜெயிச்சிரும் அன்னைக்கு. அப்ப வந்து ஜனதா கட்சி இருந்துச்சு, காங்கிரஸும் ஜனதா கட்சியும் சேர்ந்துட்டா வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிரும், இவங்க வந்து காங்கிரஸோட பி டீம். யார் சொன்னது? அன்னைக்கு இருந்த கலைஞர் என்ன சொன்னாருன்னா, எம்ஜிஆரை பார்த்து இதே பி டீம். இதெல்லாம் வந்து குடும்ப பழக்க வழக்கம் அவங்களுக்கு. அது ஒரு பிராண்ட் பண்ணி வச்சு இந்த குடும்பத்தை எதுக்குறதா இருந்தா ஒரு பி டீம். அன்னைக்கு பி டீம் சொல்லும்போது ஞாபகம் வருது, நீங்களே திமுகவோட பி டீம். அது ஏன் அப்படினா உங்க மேலே குற்றச்சாட்டு. திமுக சபரீசன் அவர்கள் தான் உங்களை அனுப்பி வச்சாரு. இல்ல அதாவது அதான் திருப்பி சொல்றேன், 72ல ஒர்க் பண்ண பிறகு எப்படி தூக்கி போட்டாங்களோ அது மாதிரி நான் வந்து ஒரு பொறுப்பனோட வேலை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் போய் ஸ்டாலின்ட்ட வந்து எம்பி சீட்டு கேட்டாரு, இவர் போய் இவர்கிட்ட எம்பி சீட்டா, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் போயிட்டு எனக்கு இந்த பதவி வேணும்னு கேட்டதே கிடையாது. எனக்கு தமிழக வெற்றி கழகத்தில் தலைவர் அவர்கள், அண்ணன் அவர்கள் எனக்கான மரியாதையும் எனக்கான ஒரு ஈக்குவாலிட்டியும் கொடுத்துருக்காரு, ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு, ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா லிபர்ட்டியும் இருக்குது. ஆட்சி வந்த பிறகு என்ன வந்து தலைவர் அவர்கள் முக்கியமான இடத்துக்கு கொண்டு வர போகிறாரு. இன்னொரு கட்சியில் போய் நான் அங்கே ஒர்க் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஆல்ரெடி நான் 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். அவங்களுக்கு ஒர்க் பண்ணி என்ன இருக்கு? இதெல்லாம் வந்து திமுக வந்து இந்த பி டீம் சொல்றதெல்லாம் கலைஞர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆர் அவர்களை காங்கிரஸோட பி டீம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தாலும் சொல்லுவாங்க. ஏன் இப்போ இருக்க கமல்ஹாசனை, இப்போ இருக்க நடிகர் அவர் கமல்ஹாசனை பி டீம்னு 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ போய் சேர்ந்துட்டாங்களே, இப்போ பி டீம் இல்லையா அவரு? தயாநிதி மாறன் அவர்கள் சொன்னாங்க, ஏன் ஸ்டாலின் சார் சொன்னாரு, எல்லாரும் தான் சொன்னாங்க பி டீம்னு. இப்போ கமல்ஹாசன் சாரை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. திடீர்னு அவர் எப்படி பெரியாரிஸ்ட் ஆயிட்டாரு? அது எப்படி திமுக போனோடனே பெரியாரிஸ்ட் ஆயிடுவாங்க? திமுக விட்டு வெளியே வந்துட்டா பி டீம் ஆயிடுவாங்களா? இப்போ செங்கோட்டையன் வந்திருக்காரு, இன்னும் பல தலைவர்கள் கூட வருவாங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. விச் மீன்ஸ் அதிமுக கூட்டணி இல்லைன்னு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் க்ளோஸ்ட் இல்லையா? அப்படிதானே ஒரு புரிதல். அதாவது கூட்டணிகளை முடிவு செய்யறதும் எல்லாமே பொதுக்குழு சரி தலைவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு. பட் நீங்க அதிமுகல இருந்து இங்க போய் என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, தலைவரை வந்து முதலமைச்சரா ஏத்துக்கிட்டு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியல் எதிரியும் சரி கொள்கையோடைய விஷயத்திலையும் சரி நாங்க எந்த இடத்துலையும் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். சோ அரசியல் அதிகாரத்தை ஒரு நிமிஷம் பிஜேபியோட திமுகவோட கூட்டணி கிடையாது. தட் இஸ் ஃபார் கிராண்டட். எங்க கொள்கையை வந்து எங்க கொள்கைக்கு எதிராக நான் செய்ய மாட்டோம். எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கு அடுத்த கண்டிஷன் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சரா ஏத்துக்கணும்.
எங்களுடைய நோக்கமே ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது தானே. நம்ம போய் செகண்ட் பார்ட்னரா எங்களால் இருக்க முடியாதுல்ல. மக்களுடைய பெரிய ஆதரவு இன்னைக்கு திருவாரூர் போறோம், அந்த அந்த திருவாரூரும் சரி, திருச்சியும் சரி, அரியலூரும் சரி, நாகப்பட்டினம், ஏன் அந்த மாவட்டமே முடங்குது அப்படின்னா, மக்களுக்கு நான் சொன்ன மாதிரி 82% மக்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தலைவர் வந்து எங்க தலைவர்னால, தலைவர் விஜய் அவர்கள்னால மாற்றத்தை இருக்காங்க. அப்போ போய் நம்ம போய் ஒரு இன்னொரு நியூ ஒரு ஒரு ஓகே நீங்க ஒரு 80 வெறும் எம்எல்ஏக்காக நாங்க போய் கட்சியை வந்து கொடுத்துட்டா அந்த மாற்றமே இல்லாம போயிடும். அப்போ தலைவர் அவர் எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சராகவும் கூட்டணியை வந்து தலைமைன்னு நாங்க சொல்ல விரும்பல, எல்லோரும் சேருவோம், சேர்ந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நல்ல எங்க தலைவர் முதலமைச்சராகி அதிகாரத்தை பகிர்ந்துக்கும். இப்ப சொல்றாங்க திமுக தலைமையில் கூட்டணி, அந்த அந்த ஆட்டிடியூட் கிடையாது, அந்த பண்ணையார்த்தனம் வேண்டாம். அப்ப ஏடிஎம்கே பேசுனாங்களா உங்ககிட்ட? இல்ல சி யாரு பேசுனாங்க யாரு பேசல, கொடியை காட்டினாங்க, புள்ளையார் சுழி போட்டாங்க, அதுதான் நான் சொல்றேன். யாரு பேசுனாங்க யாரு பேசலங்கிறது தலைமை தான் வந்து வெளியே கொண்டு வரணும். எங்களுக்கு திமுக, அதுவும் முக்கியமா கரூருக்கு அப்புறம் எங்களுக்கு திமுக வந்து அரசியல் எதிரின்னு சொல்லுவோம். அரசியல் எதிரிக்கு அப்பாற்பட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் ஒரு சூழ்ச்சினால நிகழ்ந்திருக்கு நாங்க நம்புறோம். அதை ஏன் அது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம்னா, அதுல என்ன சூழ்ச்சி இருந்திருக்கு? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஜூன் மாசம் வந்து நான் வந்து என்னுடைய பூத் லெவல் மீட்டிங்ல நான் பதிவு பண்ணியிருப்பேன். அதை நீங்க அது என்னோட வீடியோஸ் வெளியே வந்துச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு கோயம்புத்தூருக்கு வராரு ஒரு தலைவர், மக்கள் ரோட்ல வந்து முத நாள் வந்து நிக்கிறாங்க, ரெண்டாவது நாள் திருப்பி வரும்போது கோயம்புத்தூர் இருக்க மக்கள் வந்து ரோட்ல நிற்காங்க. அது ரோட் ஷோலாம் நாங்கள் பண்ணல. மக்கள் இன்னொன்று மேலே எழுந்து நிற்க வேண்டிய கடமை உணர்வு அவருக்கு இருக்குது. ஏன்னா பார்க்கலன்னா பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் வந்து போலீஸ்ட்ட சொல்கிறோம், இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, காலேஜை வந்து ஒரு 5000 பேர் உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாங்க, எந்த போலீஸும் சப்போர்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் திருச்சியோடைய மக்கள் சந்திப்பு நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏர்போர்ட்லேருந்து போகக்கூடிய அந்த 11 கிலோமீட்டர் 7 மணி நேரம் ஆச்சு. அந்த அளவுக்கு மக்களுடைய கமிட்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு புது பார்ட்டி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள போகும்பொழுது எவ்வளவு மக்கள் வராங்கன்னு நம்மளால வந்து சர்வே பண்ண முடியாது. 10,000 பேர் வருவாங்கன்னா நிர்வாகிகளை நம்ம பார்த்து சொல்றது. ஆனா ஊர்ல இருக்க வீட்டில் இருக்க எல்லா பெண்களும் வந்துட்டாங்க அப்படின்னா, இத்தனைக்கு நாங்கள் வரதுக்கு முன்னாடி பெண்கள் குழந்தைங்கள்லாம் வர வேணாம்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் கேம்பெயின். ஆனா வந்துட்டாங்கன்னா மக்களோட பாதுகாப்பு யார்கிட்ட இருக்குன்னா காவல்துறை கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு டிஎஸ்பி போட்டிருக்கோம், ஒரு 500 பேர் செக்யூரிட்டி போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எந்த காவல்துறையாவது இல்ல எந்த அரசாங்கமாவது நீங்க சொல்ற மாதிரி சூழ்ச்சி சதி எல்லாம் பண்ணி இல்ல அது 40 பேர் இப்படி ஆகட்டும் அப்படின்னு நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த நோக்கம் என்ன நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன நோக்கங்கிறது உங்களுக்கு புரிய வரணும். ஆக்சுவலா திமுகவை பொறுத்த வரைக்கும் யாரு அரசியலுக்கு வந்தாலும், அந்த குடும்பத்துக்கு யாரு அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சூழ்ச்சியை செய்யும். அது யாரா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல யாருமே உருவாகக்கூடாது. அதுக்கு மேடம் ஜெயலலிதா மேடம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரிஞ்சிருக்கும். அவங்க ரிசைன் பண்ணாத லெட்டர் தூக்கி வெளியே விட்டாங்க, ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. சட்டசபையில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் வரலாறுலாம் எல்லாருக்கும் பதிவாயிருக்கும். ஸோ அவங்க எதிர்த்து நின்றுட்டாங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சிகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. நான் பேசி முடிச்சிடுறேன். இல்லை நான் பேசி முடிச்சிடுறேன். அதுதான் சொல்ல வரேன், நான் கனெக்ட் பண்ணிடுறேன் நான். அப்போ எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் சொல்கிறோம். திருச்சி போய் முடிச்சிட்டோம், அரியலூர் போய் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காவல்துறை கிட்ட நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், மக்களுடைய கூட்டம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துங்க, நல்ல இடத்த கொடுங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்குற இடத்த கொடுங்க, விசாலமான இடத்த கொடுங்க அப்படிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். எந்த பதிவுக்குமே காவல்துறை செவி சாய்க்கிறதே இல்லை. இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் ஆதரவு உருவாகிடுச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த 6 வாரம் 12 டிஸ்ட்ரிக்ட் அவர் போயிருப்பார். 12 டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தா லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை வந்து அவர் வந்து சந்திச்சு பேசியிருப்பாரு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க இஷ்யூவை பேசியிருப்பார். அப்ப அது வந்து மக்கள் போய் சேரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு அரசு என்ன செய்யுதுன்னா, நான் பேசி முடிச்சிடுறேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறைங்கிறது அரசா பாக்குறீங்க. இல்ல, காவல்துறை இது வந்து திமுக அரசு, திமுகக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையா மாறி இருக்கிறது. அப்போ அவங்க வந்து ஒரு கூட்டம், அவங்களுக்கு தெரியாதா திருச்சியில் இவ்வளோ கூட்டம் கூடுச்சு, அரியலூரில் ஒரு கூட்டம் கூடுச்சு, இங்கே இவ்வளோ இவங்க ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதா மேடம்? அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரூரில் காவல்துறை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா என்ன சொல்றீங்க? ஆஹா, எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்துறீங்களா, வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா, எங்களை மிரட்டுறீங்களா, ஜனநாயகம் இல்லையான்னு இல்லை. இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எப்படி நான் காவல்துறைக்கு எதிராக பேசியிருக்கோம்? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துல நாங்க காவல்துறைக்கு எதிராக நாங்க ஏதாவது தப்பா பேசியிருக்கோமா? இல்ல, நீங்க நாகப்பட்டினத்துல சொன்னதே எங்களை மிரட்டி பாக்குறீங்களா, உருட்டி பாக்குறீங்களா? ஆட்சியாளர்களை பார்த்து, ஆட்சியாளர்கள்
காவல்துறையை திமுகவுக்காக பயன்படுத்துறாங்க. இப்போ அந்த பேச்சோட விளைவா என்ன ஆகுது, உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர்களும் யங்ஸ்டர்ஸும் ஆகா நம்ம போலீஸ் சொன்னா கேட்கக்கூடாது, இவங்கெல்லாம் நம்மள ஒடுக்குமுறை செய்ய போலீஸே இல்லையே இங்க. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஒரு நிமிஷம் இல்ல மேடம், நீ வந்து மேலே ஏறி கரண்ட் கம்பத்துல நில்லு, டிரான்ஸ்ஃபார்மர்ல நான் எதுல வேணா நிப்பேன், காவல்துறை என்ன கேள்வி கேட்க ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஏன்னா தலைவர் விஜய் இது வந்து செங்கோட்டையன்கிட்டே கேட்டேன். இந்த பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலே இருந்திருக்கு. எங்கெல்லாம் வந்து இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கோ, இப்போ நம்மளும் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். எங்கள் பொதுச்செயலாளர் ஆனந்தனே சொல்லுவார், நாங்கள் வந்து வழிநடத்திட்டு இருக்கோம். ஒரு க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு 10% ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. இது ஒரு இயற்கை. இதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. அப்போ நம்ம வந்து அதை பக்குவப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து பக்குவப்படுத்துறது நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் அளவுக்கு அதிகமான ஒரு கூட்டங்கள் இப்போ வந்து திமுகவுடைய க்ரௌடு மித்த கட்சியோடைய கூட்டம்லாம் வந்து காசு கொடுத்து கூட்டம் வரனால அவங்க மைய சேரில் உட்காடுறாங்க, போயிடுறாங்க. இது உங்களுக்கும் தெரியும். 100% 100 பேருமே வந்து தப்பு பண்றாங்கன்னு நம்ம சொல்ல வரல. அவங்க ஹைப்பரா இருக்காங்க. நாம வந்து நம்ம சொல்ல வரோம்னா காவல்துறையை எந்த இடத்துலையுமே இல்லாததுதான் பெரிய குறையே எங்களுக்கு. கரூருடைய இடத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அது வெளியே வரும்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு நோக்கம், எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு பிரச்சனைகள் அங்க எப்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்து அங்க இருக்க ஒரு டிஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு ஒரு மாவட்ட செயலர்கிட்ட இந்த இடத்த தான் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சூழ்ச்சியை உருவாக்குனாங்க. அவருக்கு பின்புலம் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கு பின்புலம் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலேருந்து வரக்கூடிய சிக்னல். அன்னைக்கு நைட்டு நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அமைச்சர் வந்திருப்பார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அப்புறம் இவர் வந்திருப்பார், மகேஷ் பொய்யாமொழி வந்திருப்பார், காலங்காத்தால் உதயநிதி வந்திருப்பார். சிஎம் அவர்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது, வந்தார், பேசினார், கிளம்பிட்டார். ஆக்சுவலாக காலையில் உதயநிதி வந்திருப்பார். இது எதுக்கு முழுக்க உருவாக்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாத 30 நாள் பாருங்கள், உதயநிதி அவர்கள் பயங்கர ஆக்டிவாக இருந்திருப்பார். எங்கே பார்த்தாலும் பிரச்சாரம், எங்கே பார்த்தாலும் கட்சி மீட்டிங், எங்கே பார்த்தாலும். ஏன் அப்படின்னா தலைவர் விஜய் அவர்களை முடக்கியாச்சு. இதுதான் ஒரு அரசியல் வந்து சூழ்ச்சிக்கானது. ஒரு தேர்தல் இல்ல ஒரு தேர்தல் போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க வந்து காவல்துறை எனக்கு அடிக்குவேட்டா பாதுகாப்பு கொடுக்கல, இல்லை எனக்கு சரியான இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நிர்வாக ரீதியான ஆட்சி நிர்வாகம் கிடையாது. அதுதான் தவறு. அந்த நிர்வாகத்தை இயக்குறது யாருன்னு கேக்குறேன். இல்ல நீங்க அந்த குற்றச்சாட்டை வச்சா அது வந்து அதுக்கான பதில அவங்க கொடுக்கட்டும், இது வந்து சிபிஐ விசாரிக்கட்டும் போட்டோம். ஆனா நீங்க எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்றீங்கன்னா, ஏதோ திமுக உட்கார்ந்து நைட்ல திட்டமிட்டு கரூர்ல இப்படி செஞ்சிடணும், 40 பேர் இறந்தாதான் இவங்களை வந்து நிப்பாட்ட முடியும். ஒரு அபாண்டமான ஒரு நிமிஷம் இல்லைங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியை யாருமே திட்டம் போட்டு கொல்லணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியை நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு திட்டம் தீட்டி இருக்கலாம். அந்த திட்டம் வேற மாதிரி பிரச்சனையாகி மிஸ்ஃபயர் ஆகி பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கலாம். இதுதான் அவங்களுடைய எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிடுவோம். நீங்க நிறைய பார்த்துருக்கீங்க, அரசியல் நிகழ்ச்சியில கல்லை விடுவாங்க, அடிப்பாங்க, கலவரத்தை உருவாக்குவாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி திமுக செஞ்ச பல நிகழ்ச்சிகள் நான் சொல்ல முடியும். அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. எங்களுடைய பிரச்சாரம் மக்கள்கிட்ட போகக்கூடாது, தலைவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகக்கூடாது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நுழையும் போது மக்களோட ஆதரவும் மக்களோட நம்பிக்கையும் இயற்கையா உருவாயிருச்சா? அப்ப இந்த 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 பிரச்சனை, கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் மக்களோட நம்பிக்கை உட, அவர் மேல இருக்க அன்பை உட, அவர் மேல ஒரு சூழ்ச்சி வளையத்தை உருவாக்கு, கட்சியை முடக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க போகாம இந்த எஸ்ஐடி போட்டுறத நாங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாரும் ஜெயில பிடிச்சி போட்டிருப்பாங்க. இந்த மொத்த கரூர் இன்சிடென்ட்ல திரு விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கும் எந்த பொறுப்பும் இல்லைன்னு ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் கேட்கிறேன். ஒரு பர்மிஷன் வாங்குறோம், இங்க இருந்து தலைவர் காலில் கிளம்பி ஏர்போர்ட்ல இறங்கி நீங்களே லைவ் போடுறீங்க. நீங்க லைவ் போடுறீங்களா இல்லையா? உங்க சேனல் நீங்க 8:45 டைம் போட்டீங்களா இல்லையா? சரி மேடம், நான் ஒன்னு சொல்லுவேன். உங்க ட்விட்டர்ல 8:45 டைம் போட்டீங்களா? எப்பயுமே அதை நான் பதிவு பண்ணிடுறேன். எப்பயுமே நிர்வாகிகளுக்கு நாங்க அட்வான்ஸா சொல்லுவோம். நிர்வாகிகள் ட்விட்டர்ல பப்ளிக்கா இல்லைங்க. ட்விட்டர் வந்து பொதுவா வந்து பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அது வந்து நான் பேசி முடிச்சிடறேன். இல்லைங்க, ஒரு நிர்வாகி தலைவர் 12 மணிக்கு வராருன்னா 7:45 அங்க இருக்கிற நிர்வாகிகள் ஒரு 100 பேர் ரெடி ஆகணும், 200 பேர் ரெடி ஆகணும். கரெக்ட், ஓகேங்களா? அதுல காவல்துறையோட பர்மிஷன் என்ன பர்மிஷன் வாங்கணும்? நாங்க ஈவினிங் கரூருக்கு எத்தனை பர்மிஷன் வாங்கணும்? ஈவினிங் 3 to 10 பர்மிஷன் வாங்கியிருக்கோம் நாங்க அந்த பர்மிஷன். ஸோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் வேற, மக்கள்கிட்ட சொல்றது வேற, நிர்வாகிகிட்ட சொல்றது வேற. ட்விட்டர் ஹேண்ட்லிங்ல கட்சியோட இதில் நாங்கள் நிர்வாகிகிட்ட சொல்லுவோம். அது தெளிவுபடுத்திடுறேன் நான். ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரியே தப்புனாலும் உங்களுடைய சேனல் தலைவர் 8:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து லேண்ட் ஆனதுல இருந்து நாமக்கல் போயிட்டாரு லைவ் போடுறீங்களா இல்லையா? அப்ப காவல்துறைக்கு லைவ் எங்க இருக்குன்னு தெரியாதா? அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியாதா? இன்டெலிஜென்ஸ் தெரியாதா? போலீஸ் ஆஃபீஸுக்கு தெரியாதா? ஒரு ஏடிஜிபி சொல்றாரு வந்து லாண்டர் வந்து அவர் வந்து லேட்டா வந்துட்டாரு. ஒரு முதலமைச்சர் சொல்றாரு அவர் வந்து ஏன் லேட்டா வந்துட்டாரு. அவர் கொடுத்த போலீஸ் கொடுத்தக்கூடிய பர்மிஷன் லெட்டரே 4 to 10. அப்போ மாண்பு முதலமைச்சர் எந்த குற்றச்சாட்டை பொய்யா சட்டசபையில் படிச்சுட்டு இருக்காரு? இப்போ ஒரு எஸ்ஓபி போட்டாங்களே, அது படிச்சு பார்த்துருக்கீங்களா மேடம் நீங்க? அந்த எஸ்ஓபி
ஜனநாயகத்துக்கு உட்பட்டதா இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உட்பட்டதா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக ஒரு எஸ்ஓபியை ஃபைல் பண்றாங்க. எஸ்ஓபி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் சொல்றேன், எஸ்ஓபியை ஃபைல் பண்ணது கேஸ்கே போட்டது நாங்க. ஆனா எங்களை மீட்டிங் கூப்பிடவே இல்லை. இப்ப தெரியுதா அவங்க எங்க வந்து திமுக வந்து எங்க வந்து நிக்கிறாங்கன்னு? அப்போ இப்ப எஸ்ஓபிக்காக தலைவர் வந்து அடுத்த கட்ட பயணத்துக்கு கிளம்பணும். அப்ப அடுத்த ஒரு ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லும்போது அப்ப எஸ்ஓபி இருக்கு கோர்ட்ல. எஸ்ஓபி என்ன சொல்லுது? 50,000க்கு மேல போனா 30 நாள் பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து கோட் ஆஃப் கான்டாக்ட் எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ணும். எந்த மாநில அரசும் ஒரு தலைவரை ஒரு ஊருக்கு போறத எந்த மாநிலம் இன்க்ளூடிங் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் நடக்கிறது இல்லை. அப்ப எப்படி முடக்கிறதுனா, ஒரு காலேஜ் எடுத்துக்கணும், ஒரு கல்யாண மண்டபம் எடுத்துக்கணும். கல்யாண மண்டபத்துக்கு போய் கேட்டோம்னா கல்யாண மண்டபம் ஓனர் மாட்டுறது, இபியை பிடிங்கிருவோம், நாங்க கமர்ஷியல் டாக்ஸை போட்டுருவோம். அங்க நாங்க 10 பில்டிங் 10 மண்டபத்தில் பேசிட்டு இருப்போம். கரூர்ல எல்லா மண்டபத்திலையும் பேசணும். கடைசி சொல்லி வச்சோமோ எந்த மண்டபமும் கொடுக்கல, எல்லா பிரைவேட் ஓனர்ஸும். அதனால நாங்க சென்னை கொண்டு வந்தோம். இதை நாங்க சொல்ல முடியுமா? அப்ப திமுக வந்து பட் அது ஒரு அந்த விமர்சனத்தை தவிர்க்க முடியல. ஒரு துக்கம் கேட்கறது கூட நேர்ல போக மாட்டேங்கிறாரு. நான் எங்க பார்க்க முடியும்? ஒரு தலைவர் வந்துட்டா அந்த இடத்துல 40,000 பேர் வராங்க. பிரச்சனை எங்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தலைவர் வீட்டை விட்டு வெளியே வராரு, கரூருக்கு போறாரு, கரூருக்கு சுற்றில இருக்க மக்கள் திடீர்னு திருப்பியும் வரும்போது 40,000 பேர். ஏன்னா இந்த கரூருக்கு அப்புறம் மக்களுடைய அனுதாபமும் சரி ஆதரவும் அதிகமா இருக்கு. அப்போ திருப்பி ஒரு 40,000 பேர் வராங்க. அந்த 40,000 பேர் எங்களால் கிரௌட் சமாளிக்க முடியுமா? சார் 41 வீட்டுக்கு அவர் நடந்து போறதுக்கு ரெடி, ஒவ்வொரு வீட்டுக்கு போறதுக்கு ரெடி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள போகும்போது எத்தனை ஆயிரம் பேர் வந்து அந்த வீட்டை சுத்தி இருப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா, இல்ல 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குமா இறந்து போனவங்களோட? அப்ப நம்ம அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போறோமா, இல்ல ஆறுதல் தெரிவிக்க போகும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்குறதா? அப்ப தலைவருடைய ஒரு ஆதரவு மக்கள் எழுச்சியா வரும்பொழுது அதை டிசைன் பண்ணக்கூடிய இடத்துல காவல்துறை சட்டம் ஒழுங்கு தான் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இது இந்தியா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் ஒரு ராகுல் காந்தி சார் வந்து இங்க இருந்து இந்தியா ஃபுல்லா போகும்பொழுது எங்களால் இங்க இருக்க மாவட்டத்துக்கு போக முடியாம தடுத்து நிப்பாட்டப்படுறாங்க. நிறைய ஆதங்கங்கள் இருக்கு, நீங்க அதை வெளிப்படுத்துறீங்க, நான் மறுக்கல. அதுக்காக வந்து ஒரு நேபாள் போல ஜென்சி புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் சொல்றது நான் திருப்பி சொல்றேன். ஒரு பொறுப்பான நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவர் பேசக்கூடிய விஷயம். நீங்க அதிகாரத்துல இருக்கனால என்ன வேணா சொல்ல முடியும். as a political science ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன். நானு பகத்சிங் புரட்சியை உருவாக்கணும்ங்கிறேன். அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்ப பகத்சிங் தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, பகத்சிங் தப்பானவரா? இல்ல, அவரு சுதந்திர போராட்டம். பகத்சிங் என்ன பண்ணாரு? துப்பாக்கி எடுத்து சுட்டாரு. அப்ப பகத்சிங் தப்பு நீங்க சொல்றீங்களா? மாவோ புரட்சி வேணும்னு சொல்றேன் மைக்கில், கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுல ஒரு மாவோயிஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். மாவோ புரட்சி தப்புன்னு சொல்ல முடியுமா நீங்க? லெனினிஸ்ட் உருவாக்கணுங்கிறோம், லெனின் தப்பானவரா? ஜார் குடும்பத்துக்கு எதிராக வந்து ஆயுத புரட்சி தான் உருவாக்குனாங்க, அதுக்காக லெனின் ஆயுதத்தை உருவாக்கணும்னு சொல்ல முடியுமா? என்னோட கோபம் எங்க உருவாக்கப்பட்டது? கரூர்ல போலீஸ் அடி நடத்தி எங்களுடைய தோழர்களை அடின்னு அடிச்சு துரத்துனாங்க, எங்களை போக விடாம முடக்குனாங்க, 144 போட்டாங்க. திமுக தான் பெரிய தியாகி கட்சி மாதிரி மக்களோட இந்த மாதிரி காமிச்சாங்க, பிம்பத்தை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் எண்ணி 3 நாள்ல நைட்டோட நைட்டா 21-22 வயசு சின்ன பசங்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டுட்டேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி தரன்னு அவங்க அப்பா அம்மா மொழி தூக்கி கைது பண்ணாங்க. அப்ப அந்த இடத்துல என்னுடைய தோழர்கள் இருக்கக்கூடிய 22 வயசு பசங்க அரெஸ்ட் பண்ணும் பொழுது அப்ப நேபாளத்திலையும் ஸ்ரீலங்காலும் என்ன புரட்சி உருவாச்சுன்னா, அது நேபாள் ஸ்ரீலங்கால இருந்த நிலைமையே வேற. உங்க கட்சிக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்காக அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஜனநாயகத்துக்கு எதிராக யாரு செயல்பட்டாலும் அது புரட்சி தான், புரட்சி தான். நான் சொல்ல வீரியம் என்ன சார்? இதோட வீரியம் 41 பேர் நாங்க இறந்து நாங்க பார்த்து எங்களுக்கு வலியா தான் இருக்கும். என் தம்பி அரெஸ்ட் பண்ணா எனக்கான கோவம் வரதான் செய்யும். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நான் தூங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் வந்து ட்விட்டர் போட்டதுக்காக எப்படி கைது செய்யணும்? அப்படி தன்னெழுச்சியா இருந்திருந்தா நீங்க சொல்லாமே தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்துருக்கும். அப்படி ஒண்ணு இங்க தன்னெழுச்சியான போராட்டம் 26 ரிசல்ட் என்னைக்கு தெரியும் உங்களுக்கு? தேர்தல்ல தான் காம்போம். அதுதான் வலிமை. நான் சொன்னது தேர்தல் புரட்சி. உங்களை ஆட்சியை தூக்கி எறிவோம், இணைவோம், எல்லாரும் சேர்ந்து இணைவோம். கரூருக்கு அப்புறம் 41 பேர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு இல்ல, அவங்களுக்கான நியாயம் கிடைக்கிறதா எங்களுடைய அரசியலுடைய முதல் கொள்கை. இல்ல அதுதான் கேக்குறேன். நீங்க அந்த 40 பேர் 40 குடும்பங்களோட நிக்கிறோம். அதனால கோர்ட் என்ன சொன்னுச்சு? விஜய் அவர்கள் வந்து ஹைகோர்ட்ல வந்து நான் மன்னிப்பு கேட்கல. நான் சொன்னேன் நான் தான் ட்வீட் பண்ணேன். என்னோட இன்டென்ஷன் என்ன? நான் டெமோக்ராட்டிக்கா இது வரைக்கும் என் மேல என்ன கேஸ் இருக்கு? நான் ஜனநாயகத்துக்காக போராடுறீங்க, as a sportsman நான் எங்க தவறு இருக்கோ நான் கேட்கறேன். இந்த 41 குடும்பங்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. விஜய் அவர்கள் ஏன் போக முடியலங்கிறதுக்காக காரணத்தை சொன்னீங்க. பட் 40 நாளா நீங்க யாருமே போகலையே. நீங்க போயிருக்கலாம், திரு புசி ஆனந்த் போயிருக்கலாம், கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் யாருமே அவங்க வீடு தேடி போகலையே. அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்ச்சினால பெரிய இழப்பு ஏற்பட்ட பிறகு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கான இழப்பீடு டிக்ளேர் பண்ணோம்.
ஆமா. கட்சியில எல்லோரையுமே ஒரு கொலை குற்றவாளிகள் மாதிரி இந்த திமுக அரசு உருவாக்குச்சு. அதுக்கான அரசு அதிகாரிகள் என்ன பேட்டி கொடுத்திருப்பாங்கன்னு தெரியும். அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுத்ததே முதல் தவறு. ஒரு இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு ஒரு தெரியும். நீங்க போய் நின்னுட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க பொதுச் செயலாளர் காணாமல சார் இருந்தார். ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம். சுப்ரீம் கோர்ட்ல பெயில் வாங்குற வரைக்கும் ஒரு ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்கு. காவல்துறை தேடிட்டு இருக்காங்கன்னா காவல்துறை நல்லவன் கிடையாது. காவல்துறை மேல எங்களுக்கு குற்றச்சாட்டே இருக்கு. காவல்துறை மேல குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது அவரை வந்து கைது செய்து நாளைக்கு ஜெயில கொண்டு போய் ஏதாவது பண்ணாங்கன்னா எங்களுக்கு காவல்துறை மேல நம்பிக்கை கிடையாது. திமுக அரசு மேல நம்பிக்கை கிடையாது. என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் ஓடி போனாரு இல்லையே. முதல்ல பேசிட்டு இருந்த விஷயங்களுக்குள்ள வந்துடுறேன். கூட்டணி பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். யாராருக்கெல்லாம் கூட்டணி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறீங்க. ஸோ விச் மீன்ஸ் பை டிஃபால்ட் நான் முதல்ல கேட்ட கேள்வியை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அதிமுக இப்போ ரூல்ட் அவுட். சரி, நான் திருப்பி சொல்றேன். எங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி தவிர தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அரசியல்ல வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு வரணுங்கிறது எங்களோட நிலைப்பாடு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு நிலைப்பாடு. எங்களுக்கு அதிமுக எதிரியான்னு பார்த்தா எங்களுக்கு அதிமுக எதிரி இல்லை. எங்களுக்கு திமுக எதிரியான்னு பார்த்தா தனிப்பட்ட எங்களுக்கு எதிரி கிடையாது. ஒரு பர்சனல் ஒரு வெஞ்சன்ஸோ இல்ல ஒரு பர்சனலான வெஞ்சன்ஸோ அவங்களை அழிக்கணும் அவங்களை ஒழிக்கணுங்கிறதுலாம் எங்களுடைய குறிக்கோள் கிடையாது. அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய ஊழல் கட்டமைப்பு, அவங்க குடும்பம் செய்யக்கூடிய மகனை முதலமைச்சராக்கிறதுக்காக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள், இதையெல்லாம் நாங்க வந்து எதிர்த்து நிக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்னமும் அதிமுகக்கான கூட்டணி கதவு திறந்துதான் இருக்கு. நான் திருப்பியே சொல்ல வரேன். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக நாங்க சண்டை போட்டு நாங்க என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாளுக்கு நாள் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்கு? ஆனா உங்களை முதலமைச்சரா ஏத்துக்கணும், அதான் கண்டிஷன். நாங்க திருப்பியே சொல்ல வரோம். அம்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு நாங்க முதலமைச்சராகி நிர்வாகம் மாற்றத்துக்கு தான் நாங்க ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த எடப்பாடி வெறும் எம்எல்ஏக்காகவோ ஏற்கனவே முதலமைச்சரா இருந்த அமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எப்படி உங்களை முதலமைச்சரா ஏத்து? நான் வந்து இவர் ஏத்துக்கணும் அவர் ஏத்துக்கணும் நான் சொல்லவே இல்லையே. எங்களோட நிலைப்பாடு இந்த ரெண்டு கட்சிகளை தவிர எந்த கட்சிகளும் எங்களுக்கு எதிரி கட்சி கிடையாது. எங்களுக்கு எந்த கட்சியுமே நாங்க எதிரியா நாங்க நினைக்கல. நாங்க வந்து யாரு வந்து இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, யாரு வந்து ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்காங்க, யாரு ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்காங்களோ அவங்களுக்காக நாங்க ஃபைட் பண்றோம். கூட்டணின்னு சொல்றீங்க, திமுக கூட்டணியே இருக்காது. நீங்க வந்து திமுக கூட்டணிங்கிறது அங்க இருக்காது. அதனாலதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, எங்க தலைவர் வந்து விஜய் அவர்கள் பிஜேபி அப்படின்னு ஒரு போலியான தோட்டத்தை உருவாக்குறாங்க. ஏன்னா அந்த கூட்டணி எல்லாம் உடஞ்சிட்டு எங்கேயாச்சும் போயிடும். இல்ல காங்கிரஸோட நாங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்கோம்னு இப்ப கூட செல்வ பிறந்தகை அவர்களும் துணை முதலமைச்சர். சரி, அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல என்ன சொல்றது, ஒரு பலமான ஒரு யானைன்னு சொல்லலாம். ஒரு சங்கிலி கட்டி போட்டு அப்பையிலேருந்து 1967 இருந்து சங்கிலி கட்டி போட்டு நாங்க வந்து மதவாதத்தை இருக்கிறோம்னு சொல்லிட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்க. 5 வருஷம் ஆட்சி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிகாரம் வேண்டுக்கா வெறும் 15 MP 16 MP ஜெயிச்சுட்டு 8 மினிஸ்டர் வாங்குவாங்க. ஆனா 2006 பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மினிஸ்டரும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப போய் கேட்டீங்கன்னு வச்சுக்குவாங்க, உங்களுக்கு 4% தானே இருக்கு 3% இருக்குன்னு அவங்களே வந்து ஒரு சிரிப்பா பணையாரத்தனத்தோட யார் யாருக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கணுமோ காசை கொடுத்து அவங்க அப்படியே அமுக்கிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸுக்கும் தெரியும், கூட்டணி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இப்போ லேட்டஸ்ட் சர்வே படி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு 28% கிராஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் திமுகவுடைய பலம். திமுக நான் திருப்பி சொல்றேன், இல்ல நாங்க திருப்பி சொல்றோம், நாங்க யாருக்கிட்ட பேசுறோம் யாருக்கிட்ட பேசலங்கிறது அரசியல் நிலைப்பாடு தலைமைக்கு மட்டும்தான் தெரியும். காங்கிரஸ்ல இருந்து தூதுவர்கள் வந்தார்கள், பேசினார், ராகுல் காந்தி தொலைபேசியில் பேசினார். அதுதான் வெடிங்க வருங்க. காங்கிரஸ் பேசுறாங்க, அதிமுக பேசுறாங்க, பிஎம்கே பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் தேர்தல் நிலைப்பாடுல தலைவர் வந்து டிக்ளேர் பண்ணுவார். அது வந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் ராகுல் காந்தி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு நட்பு தொடர்பு. அவர் எல்லாருக்குமே தலைவர் கூட எல்லாருக்குமே நட்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ஏன்னா அந்த ஃபோன் கால் நிறைய பேருக்கு சர்ப்ரைசிங்கா இருந்தது. அந்த நேரத்துல அந்த கரூர் இன்சிடென்ட் ஆனவனே தலைவர்கிட்ட வந்து ராகுல் காந்தி சார் பேசினாரு. பேசிட்டு அவர் ரொம்ப ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சாரு. என்ன சப்போர்ட்டோ வந்து காங்கிரஸ் சார்பா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் மூலியமா டெல்லியில இருந்து அவர் மூலியமா அவருடைய முக்கியமான நட்பு வட்டத்துல வந்திருந்தாங்க. தலைவர்கிட்ட பேசினாங்க. பொதுவாகவே எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆக்சுவலா பிஜேபியில இருந்து பேசுவாங்க, இங்க இருந்து பேசுவாங்க. ஒரு இழப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சோகம் வரும்போது எல்லாரும் பேசுறது தானே. சோ அதனால வந்து ராகுல் காந்தி சார் பேசினாங்க, நிறைய தலைவர்கள் பேசினாங்க, எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. பிகாஸ் ஆஃப் அது வந்து ஒரு மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல். அது பட் அதுக்கும் அந்த ஃபோன் காலுக்கும் கூட்டணியும் நம்ம தொடர்புபடுத்தலாம். அந்த கூட்டணிங்கிறது வந்து எப்பயுமே மக்கள் செல்வாக்கும் ஆதரவும் எந்த தலைவருக்கு இருக்கோ எந்த கட்சி தலைவர்கிட்ட அங்க உருவாகும். இன்றைக்கு மிகப்பெரிய பலவீனமான கட்சி திமுக. ஏன்னா இன்னைக்கு வந்து 23% மேல அவங்க ஓட் பேங்க் கிடையாது.
நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. தந்தியில தான் நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்களே, நீங்களே சர்வே எடுத்துக்கோங்களேன். உங்க பக்கம் ஒருத்தர் எடுப்பாரு சொல்லுவாரு, நீங்களே எடுங்க. கூட்டணி இல்லைன்னா திமுகவுக்கு 3 கால் கிடையாது இன்னைக்கு. அதுலயும் முக்கியமா காங்கிரஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சுத்தமா கிடையாது. ஏன்னா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்து 30 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. இது 30 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. 30 தொகுதி ஜெயிக்கவே மாட்டாங்க. அவங்களால ஜெயிக்க முடியாது, திமுகவால ஜெயிக்கவே முடியாது. ஒரு மாற்றங்கள் வரும். எம்ஜிஆர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். பீகார் முடிவுகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒரு பலவீனமான நிலையில இருக்கு. அவங்க திமுக மாதிரி ஒரு சேஃப் அலையோட இருப்பாங்கன்னு நீங்க பாக்கலையா? அவங்க எதுக்கு வேற ஆப்ஷன் இல்ல? என்ன சேஃப் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க, வெற்றி கூட்டணி, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, பிரச்சனை இல்ல. இல்லங்க, இப்ப மற்ற மாநிலம் எடுத்துக்குவாங்க, ஒரு கட்சிக்கு 40% இருக்கும், கூட ஒரு 8% வச்சுக்குவாங்க. அதனால அவங்க வந்து பவர் ஷேரிங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்க வந்து திமுகவுக்கு வந்து 23% மேல 24% மேல ஓட் பேங்கே கிடையாது. காங்கிரஸை கூட வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு 25% தூக்கி போட்டுருவாங்க. மித்த கட்சிகளுக்குலாம் 6 தொகுதி 8 தொகுதி தூக்கி போட்டுருவாங்க. கொள்கைன்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ காங்கிரஸ், விசிகே உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளுக்கு நீங்க ஒரு ஆப்ஷன் கருதுறீங்க? இல்ல, அது வந்து திமுகவோட பயமா இருக்கலாம். எங்க அதாவது டிவிக்கே வந்து பிஜேபி பி டீம் சொன்னா அப்ப காங்கிரஸ் எல்லாம் போக மாட்டாங்க. காங்கிரஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இவங்க பண்ணையார் மாதிரி சும்மா வந்து ஜெயிச்ச பிறகு ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்ட் எல்லாம் கொடுக்க வேணாம். இவங்க யாரு கொடுக்கறதுக்கு? உங்களுக்கு இருக்கிறதே 24% மேல கிடையாது. தனியா நிக்க சொல்லுங்க திமுகவை, 10 எம்எல்ஏ ஜெயிக்க மாட்டாங்க. முதலமைச்சர் ட்ரையலுக்கு வருவார். தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தை 6 டிஸ்ட்ரிக்ட் பார்த்த பிறகு எல்லாருக்கும் பெரிய பயம் வந்துருச்சு. அதனாலதான் இதை முடக்கிறதுக்காக என்ன சூழ்ச்சி வேலை செய்யறதுக்கு அவங்க முற்பட்டு இருக்காங்க. அதை அரசு யூஸ் பண்றாங்க. சோ நீங்க கூட்டணியில கமிட் ஆக மாட்டேன்றீங்களே? நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? நம்ம ஜனவரி பிப்ரவரியில பேசும்போது என்ன பேசிட்டு இருந்தோம்? ஆண்டு இறுதியில பாருங்க, எங்க பிரச்சாரம் தொடங்கிய பிறகு டிசம்பர் மாதம் சொன்னோம். அதோட டிசம்பர் மாசமே வந்தாச்சு. இது வரைக்கும் யாரும் உங்க கூட கூட்டணிக்கு வரல. யார் வர போறாங்க? பிப்ரவரி மாசத்துல இருந்து ஒரு 10 நாள் இருக்கக்கூடிய நாள் பெரிய நாள் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். 2 நாளுக்கு முன்னாடியே கூட்டணி மாறி இருக்கு. அந்த 2 நாள் மாறி 10 நாள் 10 நாள் ஆட்சி மாறி இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு தலைவருக்கு என்ன மாதிரி கூட்டணி உருவாக்கணும், எப்படி ஆட்சி அமைக்கணும், எப்படி நிர்வாகம் செய்யுங்கிறது எல்லாமே தெரியும். அதோடைய வெற்றி தான் 55 வருஷமா இருந்த திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணது. டிடிவி தினகரன் அமமுகவை ஒரு நட்பு சக்தியா பாக்குறீங்களா? சொல்றேன், எல்லாருமே எங்க நட்பு சக்தி தான். எங்களுக்கு என்ன தனிப்பட்ட பகைமை இருக்கு? எங்களுக்கு திமுக மேலே தனிப்பட்ட பகைமை கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கிறோம். ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே பொட்டன்ஷியல் அலைன்ஸ் இல்ல, எங்களுக்கு நட்பா இருக்கிறோம். அலைன்ஸுங்கிறது தேர்தல்ங்கிறது வந்து தலைவர் முடிவு பண்ணுவாரு. அது வந்து மக்கள் ஒரு நேரத்துல ஒரு கூட்டணிங்கிறது வந்து ஒரு இயற்கையா உருவாகணும். இப்ப வந்து திமுகவுக்கு வந்து 2016க்கு அப்புறம் 19 முன்னாடி ஒரு 18ல ஒரு கூட்டணி இயற்கையா உருவாச்சு. அந்த கூட்டணி தான் இனி வரை கடந்திருக்கு. ஆனா அந்த கூட்டணியுடைய வெளிப்பாடு 21 தேர்தல் முடிஞ்ச உடனே எந்த எதிர்கட்சியா இருந்து போராடணுமோ அதுக்கு எதிரான நிலைப்பாடுல இருக்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும் சொல்றேன். திமுகவை எதிர்ப்புங்கிறது ஒரு வார்த்தையோட சுருக்கில்ல. திமுக செய்யக்கூடிய நிர்வாகம் மட்டுமல்ல, எல்லா சூழ்ச்சிகளும் தமிழ்நாட்டை காப்பாற்றப்படணும். அதான் சொல்றேன். அதை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்னா நிக்கணும்ன்றத சேரக்கூடாங்க. இதுதான் வரலாறு சொல்லுது. ஒன்னா சேருவோம். இதே லைன் தான் அதிமுக சொல்லுது, இதே லைன் தான் பிஜேபி சொல்லுது. அதிமுக சொல்றதுக்கும் இதுவும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் என்னுடைய தமிழக வெற்றி கழகம், என்னுடைய கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆகணும். கட்சி ஸ்டார்ட் பண்ணது தமிழக வெற்றி கழகம், எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும். தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்கணும். இல்ல சார், ஒரு அதிமுக பொதுச் செயலாளர் எந்த ஒரு பிரைமா ஃபேஸையும் இல்லாம பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏதோ தெரியமறைவுல பேச்சு நடந்ததுனால தானே. அது வந்து தமிழக வெற்றி கழகம் இல்லாம நீங்க அரசியல் இல்லை, எல்லாரும் விரும்பலாம். அது வந்து மறுப்பு தெரிவிக்கவே அவர் பேசின காலகட்டத்தில் அது ஏன் நான் தவறுன்னு சொல்லணும்? அது அவரோட பிரச்சாரத்துல தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அவர் வந்து ஒரு பாசிட்டிவா சொல்றாரு. அதுக்கும் எங்க நிலைப்பாடுக்கும் சம்பந்தம் இல்லையா? அதுக்கு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லின்னு சொல்லும்போது நீங்க மறுத்திருக்கீங்க. அதுதான் மேடம், அவருடைய நிலைப்பாடு. நாங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து எங்களுடைய குறிக்கோள் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக பத்தி பேசிட்டு இருக்கிறதா, அவருடைய பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்றாரு கொடுக்கறதுக்கு நாங்க வந்து அவருக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கணுமா? ஆல் டோர்ஸ் ஆர் ஓபன் தான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, ஆல் டோர்ஸ் ஓபன்னா ஏன் நீங்க வந்து இன்னும் பொலிட்டிக்கல் லாங்குவேஜா பேசிட்டு இருக்கீங்க?
ஒரு இயற்கையாகவே எல்லாரும் சேருவோமே. மக்களை வந்து ஒரு புதிய ஒரு ஜனநாயகத்தையும் ஒரு உண்மையான ஜனநாயகத்தையும் ஒரு நல்ல நிர்வாகத்தையும் உருவாக்குறதுக்கு எல்லாரும் சேருவோமே. இது தனிப்பட்ட பகைக்காக சேர்றது கிடையாது. அதான் சார், எம்ஜிஆர் வந்து நீங்க வேற லாங்குவேஜ் சொல்றீங்க, நான் வேற லாங்குவேஜ் இல்ல, சொல்றேன். எல்லாரும் ஒண்ணா சேருவோன்றது உங்க லாங்குவேஜ்ல ஒரு டிப்ளமேட்டிக் இருக்கு, எங்க லாங்குவேஜ்ல ஒரு இன்னோசன்ட் இருக்கு. பிகாஸ் we are new politicians. நாங்க மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை உருவாக்கும் பொழுது எந்த கூட்டணிகள் மக்களாலேயே கட்டமைக்கப்படும். எல்லாரும் மக்களே சொல்லுவாங்க இந்த கூட்டணி சேர்ந்தா உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். எப்படி 24ல திமுக தான் ஜெயிக்கும் நீங்க வந்து எலெக்ஷன் 1 மாசம் முன்னாடியே சொல்லிட்டீங்க, திமுக 40 தொகுதி ஜெயிச்சிருங்க, டிவில நீங்களே பேசிட்டீங்க. ஏன்னா மக்கள் வந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்கன்னு தெரியும், கூட்டணி டிஃபரன்ஸ் இருக்குன்னு. அது மாதிரி பிப்ரவரி முடிகிறதுக்குள்ள நீங்களே சொல்லுவீங்க திமுக 25 தொகுதிக்கு மேல ஜெயிக்காது, நீங்களே சொல்லுவீங்க. உங்களுடைய டிவி டிபேட்டை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இது என்னுடைய பதிவு. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க தேர்தலை நோக்கி செல்லும்போது இன்னொரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்தா பைக் தர போறாராம், கார் தர போறாராம், ஃப்ரீயா எல்லாருக்கும் வீடு தர போறாராம் அப்படின்லாம் அவருடைய பேச்சை வச்சு. இல்ல இதுல என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அதாவது இங்க இருக்க வளத்தையும் இங்க இருக்க மனித வளத்தையும் எந்த விதமான ஊழல் இல்லாம எந்த ஒரு நல்ல நிர்வாகம் கொடுக்கும் பொழுது இங்க இருக்க வளம் இங்க இருக்க மண்ணையே ஊழல் இல்லாம கவர்மெண்ட் காசாக்க முடியும். இங்க இருக்கிற மைண்ட்ஸை ஊழல் பண்ணாம கவர்மெண்ட் காசு கொண்டு வர முடியும். இங்க காசு இல்லாம இல்ல. இங்க எக்கனாமிக்கலி we are not economically poor section. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் லிக்கரை மட்டுமே சேல்ஸ் பண்ணி ஒரு எக்கனாமியை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயும் நம்ம பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். அதுக்கான அறிவு இருக்கு. அந்த அறிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய அரசியல்வாதிகள் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, கொள்கை பேசுறாங்க, இன்னைக்கு அண்ணன் திருமாவளவர்களோ கம்யூனிஸ்ட் தோழர்களோ வெளியே வந்து இந்த அரசு தூய்மையான அரசு ஊழல் இல்லாத சொல்ல முடியுமா? கண்டிப்பா நாங்களும் கண்டிப்பா கொள்கையில இல்ல கண்டிப்பா அடிப்படை கேள்வி நம்ம வீட்டுக்கு வீடு நான் முடிச்சிடறேன் பதில் சொல்றேன். நீங்க சரியான பொருளாதாரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டை மேல கொண்டு வாங்க, சரி. ஆனா வீட்டுக்கு வீடு கார் வாங்கி கொடுக்கறது அரசாங்கத்தோட வேலையா? கார் வாங்குற திறனை அவனுக்கு ஏற்படுத்துறது. ஒரு நிமிஷம் இல்லைங்க. அவர் சொன்னதுல ஒரு நல்ல பொருளாதாரம் உருவாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எங்க ஃப்ரீப்ஸ் கொடுக்கணும், எங்க அதுக்கான தேவைகளையும் பொருளாதாரத்தை உருவாக்கணும் தெரியும். என்னுடைய குறிக்கோள் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருக்கணும், ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு இருக்கணும், ரோட்ல தூங்கக்கூடாது, குடிசையில் இருக்கக்கூடாது. இன்னொன்னு, ஒரு அரசு பேருந்தை மட்டுமே சார்ந்து இல்லாம எல்லாருக்கும் ஒரு பைக், சரி, அது வந்து நிச்சயம். குறிக்கோள் ஒரு காருங்கிறத ஒரு வளர்ந்த நாட்டுல சிங்கப்பூர்ல இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு கார் இருக்கும். நீங்க பாத்துருப்பீங்க. பொதுவாவே ஒரு அதுக்கான பொருளாதார சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆனா அங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு அருமையா இருக்கு. அது என்ன உருவாக்கணும்னு நினைப்பாரு. அவர் என்ன சொன்னாரு, அப்பயே பதிவு பண்ணாரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா பயம் இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு நல்ல கல்வியை உருவாக்கணும், நல்ல டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். இது வந்து ஒரு ஸ்பீச், அன்னைக்கு வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் கிடையாது. அவருடைய குறிக்கோள் அதுதான் சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் உறுதிப்படுத்துவார். ஒரு பைக்கும் ஒரு வீட்டு ஒருத்தருடைய. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, சர்க்கார் படத்துல இலவச ஃபேன் மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி நெருப்புல போட்டவர் இன்னைக்கு வீட்டுக்கு வீடு பைக் தரேன்னு சொல்றாருன்னா எனக்கு அது முரண்பாடா தெரியும். அதாவது இலவசத்தை பேஸ் பண்ணி ஓட் பேங்க் கிரியேட் பண்ணவர். ஒரு வாழ்க்கையுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறார். ஒரு தமிழ்நாடுனா எப்படி இருக்கணும், ஒரு மிக்சியோடு நிற்கக்கூடாது, ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார், ஒரு அடிப்படையில் ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறார். ஒரு போயிட்டு வரதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் சொல்கிற பஸ் டிரான்ஸ்போர்ட் ஒரு பைக் இருக்குன்னு நினைக்கிறார். காருங்கிறது நிச்சயம்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை உருவாக்கணும். இலவசங்களுக்கு நீங்கள் எதிராக இல்லை. இலவசங்களுக்கு எதுக்கு எதிராக இருக்கணும்? இலவசங்கள் மக்களுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கப்படுறது, எல்லாருக்கும் ஃப்ரீ பைக் இருக்கு இல்ல, 1000 ரூபாய் கொடுக்கப்படுறது இது வந்து திமுக கொடுக்கல, தமிழக மக்களுடைய வரி பணம். அது அந்த பணம்ங்கிறது கொடுப்போம். ஆனா அந்த பணத்தை கொடுத்து டாஸ்மார்க் மூலியமா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் புடுங்குறாங்கிறது தான் எங்களுடைய குறை. அரசே வந்து சாராயத்தை விற்கிறது. இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். இது வந்து அரசே செய்யக்கூடாது, அரசே விற்கக்கூடாது. ஒரு கலெக்டர் படிச்சுட்டு வந்து ஒரு கலெக்டர் வந்து சாராயத்தை விற்கக்கூடாது, ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் விற்க கூடாது. பூரண மதுவிலக்குன்றத நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கட்சியோட நிலைப்பாடு மது மற்றும் போதைக்கு எதிரானது. சரி, ஆனால் அதை வந்து எப்படி அமல்படுத்தணுங்கிறதுல நிறைய தெளிவா எங்களோட மேனிஃபெஸ்டோ நாங்க விளக்குவோம். அமல்படுத்தக்கூடிய முறைகள். ஆனால் அரசு வந்து விற்க கூடாது. நான் திருப்பி சொல்ல, அரசு வந்து ஒரு கலெக்டர் ஒரு மது விற்க கூடாது, ஒரு தாசில்தார் ஒரு மது விற்க கூடாது, காலையிலேயே வந்து சீக்கிரமே வந்து ஒரு மதுவை கொண்டு வரக்கூடாது, ஸ்கூல் பக்கத்திலே 10 கடை போடக்கூடாது, ஏன் சேல்ஸ் கம்மின்னு ரெவென்யூ மீட்டிங் போடக்கூடாது. இது இந்த முதலமைச்சரும் இந்த அரசும் செஞ்சுட்டு இருக்கு. அதோட பாதிப்பு பெண்கள்கிட்ட அதிகமா இருந்துட்டு இருக்கு. இதை கடுமையாக ஒழிக்கிறது பண்ணுறோம். அதை எந்த மாதிரி லாண்டரோட ஒழிக்கணுங்கிறதுல நாங்கள் வரைமுறைப்படுத்துவோம். அதை மேனிஃபெஸ்டோவில் வந்து தலைவர் அவர்கள் தெளிவுபடுத்துவார். ஓகே, நன்றி திரு ஆதிவர்ஷன். தேங்க்யூ.